இயக்குனர், நடிகர், திரைக்கதை வசனகர்த்தா, தயாரிப்பாளர், அரசியல்வாதி, சிறந்த எழுத்தாளர், இசையமைப்பாளர் என பல திறமைகளை தன்னுள் கொண்ட ஒரு சிறந்த கலைஞர்தான் கே. பாக்யராஜ் அவர்கள். இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் மறைந்து 17 நாட்களே ஆன நிலையில் இயக்குனர் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக முதலில் பணியில் சேர்ந்த இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களின் இன்றைய மறைவு திரையுலகினரை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. பாக்யராஜ் அவர்கள் 1953ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் உள்ள வெள்ளான் கோயில் என்ற இடத்தில் ஜனவரி 7ஆம் தேதி பிறந்தவர். இவர் 1970ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக தன் திரை வாழ்க்கையை தொடங்கினார். திரைப்படங்களுக்கு திரைக்கதைகளும் வசனங்களும் எழுத தொடங்கியவர். பின்னர் சிறு சிறு வேடங்களில் நடிக்கவும் செய்தார். இயக்குனர் பாரதிராஜாவின் முதல் படமான 16 வயது நிலை படமே பாக்யராஜ் அவர்களுக்கும் முதற் படமாக அமைந்தது. அந்த படத்தில் தான் கே. பாக்யராஜ் அவர்கள் உதவியாளராக தன் திரை வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் இயக்குனர் பாரதிராஜாவின் 2வது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியதோடு நடிகர் கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியில் அந்த படத்தில் நடிக்கவும் செய்தார். பின்னர் இயக்குனர் பாரதிராஜாவின் 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்திற்கு வசனம் எழுதியதோடு இந்த படத்திலும் 2 காட்சிகளில் நடித்திருப்பார். இதனைத் தொடர்ந்து இயக்குனர் பாரதிராஜா அவரின் அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜ் அவர்களை ஹீரோவா அறிமுகப்படுத்தியதோடு இல்லாம அவரையே வசனமும் எழுத வச்சிருக்காரு. நடிகர் ராஜேஷ் கதாநாயகனா அறிமுகமான கன்னி பருவத்திலே அப்படிங்கிற படத்திலையும் வில்லன் வேடத்துல நடிச்சிருப்பாருங்க. அடுத்ததான் 1979ஆம் ஆண்டு பாக்யராஜ் அவர்கள் சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற படத்தை இயக்கி முதல்ல இயக்குனரா அறிமுகமானாருங்க. இப்படத்திலும் கதாநாயகனா இல்லைனாலும் குணச்சித்திர வேடத்துல நடிச்சிருப்பாருங்க. தொடர்ந்து ஒரு கை ஓசை, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், சின்ன வீடு, முந்தானை முடிச்சு, எங்க சின்ன ராசா, இது நம்ம ஆளுன்னு 25 படங்களுக்கும் மேல் இயக்குனரா பணியாற்றிய இவர் 75 படங்களுக்கும் மேல் நடிகராகவும் நடிச்சிருக்காருங்க. இவர் எழுதும் திரைக்கதை வசனங்களுக்கென்றே தனி ரசிகர் பட்டாளமே இருக்குங்க. இவருடைய எல்லா படங்களுமே பெரும்பாலும் நகைச்சுவை கலந்தே இருக்குங்க. இவர் தன்னோட படங்கள்ல எல்லார் வீட்லயும் இயல்பா நடக்கிற அவருக்குன்னு உள்ள ஒரு தனி பாணியில ரொம்ப அழகா எடுத்து சொல்லி இருப்பாரு. அதே போல அவர் பேசுற ஸ்டைலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாக்யராஜ் அவர்கள் அவருடைய சில படங்கள்ல துணை நடிகையா நடிச்ச நடிகை பிரவீனாவை முதல்ல கல்யாணம் பண்ணியிருந்தாருங்க. அதுக்கப்புறம் சில வருடங்கள்லயே அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்ததுனால டார்லிங் 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 படத்துல கதாநாயகியா நடிச்ச பூர்ணிமா ஜெயராம் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாருங்க. இவங்களுக்கு சாந்தனு என்ற மகனும் சரண்யா என்ற மகளும் இருக்காங்க. இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களும் பல திறமையான இயக்குனர்களை உருவாக்கி இருக்காருங்க. இயக்குனர் பாண்டியராஜன், ஆர். பார்த்திபன், வி. சேகர், லிவிங்ஸ்டன், ஜி.எம். குமார் இவங்க எல்லாருமே இவருடைய உருவாக்கம் தாங்க. இவருடைய வெற்றி பெற்ற எல்லா படங்களுமே பிற மொழிகளிலும், அதாவது ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு வேற மொழிகள்லயும் அந்தந்த மொழி முன்னணி நடிகர்களால நடிக்கப்பெற்று மிகப்பெரிய அளவுல வெற்றி படமா ஓடினதுங்க. திரையுலகம் சார்ந்த பலரின் இறப்பு திரையுலகிற்கு மிகப்பெரிய இழப்பாக மாறி ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளதுங்க.